இன்றைக்கி டேவே சரியில்லை மக்களே. நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் இருந்து திருச்செந்தூர் பிளான் பண்ணேன். நம்ம வந்து இப்போ மருதமலையில் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம காலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. மேபி அவங்க சைடு எதனா இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா எப்பயுமே எடுத்துருவாங்க. ஒரு ட்ராவல்ஸுக்கு நம்ம கால் பண்ணுறோன்னா டிரைவரை நான் நம்பர் அப்டேட் வந்துச்சு. கால் பண்ணப்போ இங்கே வடவள்ளியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி முல்லை நகர் HP பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. டிராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தாங்க அதிகம். சாத்தூர், கோவில்பட்டி பைபாஸு, ஆன் டைம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா SNB ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவலாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போது எங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரில் நான் நின்றுட்டுருக்கிறது மருதமலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மலையோட வியூ சூப்பராக தெரியுதுல. ஈவினிங்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6:15 ஆகுது. நம்ம வந்து இப்போ மருதமலையில் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ட்ராவல் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாமணி ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். மறுபடியும் இப்போ தான் இந்த ரூட்டு நான் ட்ரை பண்ணுறேன். எந்த ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். SNB ட்ராவல்ஸோடைய AC சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வடவெளி தான் ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏன் மருதமலை வந்தேன்னா சரி நம்ம பஸ்ஸை பார்த்துட்டோன்னா அந்த ஈவினிங் எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி வந்தேன். நம்ம பஸ் இல்லவே இல்லை. சரி அவங்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். SNB ட்ராவல்ஸோடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சரி எங்கே இருக்குன்னு கேட்கலான்னு கால் பண்ணால் அவங்க ஃபோனே எடுக்கலை. நான் வந்துட்டேன். வந்து பார்த்தேன் இங்கே பஸ்ஸை காணோம். பஸ் எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு வேளை டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்களா, வீக்கெண்டு இந்த சாட்டர்டே சண்டேயில் டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்களா இல்லையான்றதும் தெரியல. பஸ்ஸு வந்தால் தான் தெரியும். இல்லைனா SNB ட்ராவல்ஸில் இருந்து நம்ம கால் பண்ணி என்ன அப்டேட் தராங்கன்றது பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை SNB ட்ராவல்ஸில் கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே SNB ட்ராவல்ஸில் இருந்து என்ன அப்டேட் தராங்கன்றது பார்க்கலாம். இல்லைன்னா நான் கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நீங்கள் காந்திபுரத்தில் இருந்து மருதமலை வரணுன்னா உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. 70 இந்த பஸ் தான் வந்து வரும். உங்களுக்கு காந்திபுரத்தில் இருந்து மருதமலை, வடவெளி இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரணுன்னா இந்த பஸ் மூலிமா நீங்கள் வந்துக்கலாம். பஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு பஸ்ஸாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகுது. ஒரு பஸ்ஸு வர இன்னொரு பஸ்ஸு போக. ஸோ உங்களுக்கு அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குல்ல ஈவினிங் டைமு. ஸோ நம்ம பஸ்ஸு சைடில் இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் தராங்கன்றது தெரில, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. 1 hour later. மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகுது, 7 மணி ஆகுது. இது வரைக்கும் SNB ட்ராவல்ஸில் இருந்து நமக்கு ஒரு கால் கூட வரல. நானும் கால் பண்ணிட்டேன், ஒரு 5 கால் பண்ணிட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸே இல்லை. என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியலை. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேங்க மருதமலையில். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பஸ்ஸோட எக்ஸ்டீரியரும் கவர் பண்ண முடியாது. நான் மெயினாக வந்தது ஈவினிங் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் நல்லா கவர் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன்.
ஆனால் பஸ்ஸு நம்ம நேரம் இங்கே இல்லை, எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்றதும் எனக்கு தெரியல. பார்க்கலாம். 8:30 மணி ஃபஸ்ட்டு போர்டிங் வடவழி. எத்தனை மணிக்கு கால் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இப்போ இங்கேருந்து பஸ் ஏறி மருதமலையில் இருந்து பஸ் ஏறி வடவழி ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து போயிடலான் இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம். பஸ்ஸு எத்தனை மணிக்கு வருது, அவங்க கால் பண்ணுறாங்களா இல்லையான்றது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க இங்கேருந்து பஸ் ஏறி வடவழி போயிடலாம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:20, 7:20 நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வடவழியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்ம போர்டிங் வந்து இங்கே தாங்க, கோகுல் மெடிக்கல் இருக்கும், இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன டைமிங் கால் பண்ணுறாங்க, ஸோ என்ன டைமிங் பஸ் வருது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா நம்ம காலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. மேபி அவங்க சைடு எதனா இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா எப்பயுமே எடுத்துருவாங்க. ஒரு ட்ராவல்ஸுக்கு நம்ம கால் பண்ணுறோன்னா ஒரு கால் 2 காலில் எடுத்துருவாங்க. பட் இன்றைக்கி 5 கால் பண்ணியும் எடுக்கலைன்னா மேபி அவங்க சைடு எதனா இஷ்யூ இருக்கலாம். பார்க்கலாம் என்ன டைமிங் வராங்க, ஸோ என்ன கால் பண்ணுறாங்களா இல்லையா எல்லாமே இந்த ஒரு vlogல பார்க்கலாம். இன்றைக்கி டேவே சரியில்லை மக்களே. நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊரில் இருந்து திருச்செந்தூர் பிளான் பண்ணேன். பட் அந்த பஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு vlog அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு. அதை வந்து நீங்கள் அடுத்த vlogல பார்ப்பீங்க. ஸோ நான் போய் ஆகணுங்களா, அதனால் எனக்கு கோயம்புத்தூரில் இருந்தே சரி திருச்செந்தூர் போயிடலான்னு பார்க்கும்போது சரி எஸ்என்பி புதுசாக இருக்கே, இந்த பஸ் எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ரூட்டில் 2 பஸ்ஸு எடுத்திருக்கோம். ஒன்று வாமணி ட்ராவல்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஎன்டி ட்ராவல்ஸு, இது 2 எடுத்திருக்கோம். சரி இந்த வாட்டி எஸ்என்பி ட்ராவல்ஸில் ட்ராவல் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணியேன். பட் புக் பண்ணியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த அவங்க ஆப்ரேட்டர் சைடில் இருந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க. பார்க்கலாம் என்ன டைமிங் வராங்க, கால் பண்ணுறாங்களா இல்லையான்றது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? 15 minutes later. மக்களே, ஃபைனலி நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோம். எஸ்என்பி ட்ராவல்ஸு. எப்படின்னா நான் கரெக்டாக உங்கள்கிட்ட பேசிவிட்டு நெட் ஆன் பண்ணுறேன், ஃபோனில் நெட் ஆன் பண்ணுறேன். டிரைவரை நான் நம்பர் அப்டேட் வந்துச்சு. கால் பண்ணப்போ இங்கே வடவழியில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி முல்லை நகர் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரி ஓகே வரலான்னு சொல்லி ஆட்டோவில் வந்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் வரலான்னு சொல்லி வந்துட்டேன். நம்ம பஸ் அழகாக இங்கே நிற்கிது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக ரிச்சாக நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்கல்ல. பாரத் பென்ஸ் சேசஸில் உங்களுக்கு பிரகாஷ் கெப்பல்லால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 24 சீட்ரு, 24 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் ட்ராவல் பண்ணுறது சீட்ரில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். செமி ஸ்லீப்பரில் தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ணுறேன். நான் வந்து முன்னாடி புக் பண்ணிட்டேன்.
முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ அதில் தான் ட்ராவல் போகிறேன். அதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துடலாம். ஏன்னா பேசஞ்சர் வந்துட்டாங்கன்னா நம்மளால் பேச முடியாது. ஸோ அதனால் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அப்பரு. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, யூஎஸ்பி டைப்லேயும் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயும் மொபைல் ஹோல்ட்ரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பரான பில்லோ கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளஃபியான பில்லோ. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க, எஸ்என்பி ட்ராவல்ஸ் இதோட பிராண்டிங் போட்டு ஒரு சூப்பரான பில்லோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அட்டாச் டைப்லேயும் வந்து பில்லோ வருது, ப்ளஸ் அடிஷ்னலாகவும் எஸ்என்பி ட்ராவல்ஸில் இருந்து ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. ஒரு திக்கான பிளாங்கெட் நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குஷின் டைப் பெட்டு கொடுத்துருக்காங்க, எஸ்என்பி அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கோல்டு கலராக இருக்குங்க. ஸ்கர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரு, ஸ்டெப் லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரை கவர் பண்ணுற மாதிரி கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு, அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒர்க் ஆகுது. இது நைட் லேம்ப்பு, இது வந்து ரீடிங் லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர், சின்னதாக ஒரு லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ சைடு இருக்கக்கூடிய சீட்டர் தாங்க. இதில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் வரை இதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றது ட்ராவல் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸ்லீப்பரில் அம்யூனிட்டிஸ் வைஸ் எல்லாம் பக்காவாக சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்களா? டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு கோயம்புத்தூர் வடவழியில் எடுத்து திருச்செந்தூர் அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு போகிறாங்க. ரிட்டன் டைரக்ஷன்லேயும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைம் 8:30 மணிக்கு எடுத்து இங்கே காலையில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து 5:30 மணிக்கு வராங்க. போர்டிங்லாம் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்றது நான் ட்ராவல் அப்போ சொல்கிறேன், சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து மருதமலைக்கு இந்த ரூட்டில் தாங்க ட்ராவல் பண்ணி போனேன் பஸ்ஸில். அப்போ நான் கவனிக்கவே இல்லை. நான் கவனிச்சிருந்தேன்னா அப்போயே வந்து பஸ்ஸை பார்த்துருப்பேன். விடுங்க, இப்போ பார்த்தாச்சு. ஸோ பஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்களாம். முல்லை நகர் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இந்த இடத்துல தான் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்களாம். எஸ்என்பி ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணா இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம எடுக்க போகிறோம். பிரதர், உங்கள் பேர்? என்னுடைய பேர் குமார். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு 10 வருஷமா இருக்கேன். ஆம்னி பஸ்ஸில் 10 வருஷமா இருக்கேன். இங்கே வந்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆகுது. சூப்பர் ப்ரோ. இந்த ரூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. 3 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. வேறு எந்தெந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறீங்க? சென்னை, திருச்செந்தூர். இந்த சர்வீஸ் இங்கே நைட் எடுக்கிற டைமிங்கு? வடவழி டைம் வந்து 8:30 டைம், 9:00 டைம். ஓகே. காலையில் திருச்செந்தூர் டிராஃபிக் ஆச்சுன்னா 5:45. சரி சரி. 5:30 போயிடுவீங்க. ரிட்டர்ன் அங்கே எடுக்கிற டைமிங்க? சேம் டைம் அங்கே எடுத்து இங்கே காலையில் 5:30 மணி ரீச் ஆயிடுவீங்க. வழியில் ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே கொடுக்குறீங்க? வாடிப்பட்டி ஸ்டாப்பில் ஐங்கர பேக்கரி அங்கே கொடுக்குறீங்க. ஓகே. கஸ்டமரோடைய ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? நம்ம எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. இந்த பஸ்ஸு பாரத் பென்ஸ் இது உங்களுக்கு ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குது? இது நல்லா சொகுசாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். வண்டி 80 லாக்கா? லாக்கு புது வண்டினால 80 லாக். சூப்பர் ப்ரோ. எனக்காக ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. நீங்கள் மேலும் மேலும் டிரைவிங்கில் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. என்னடா பஸ்ஸு பங்க்கில் இருந்து போயிடுச்சே நீ போலையா நினைக்காதீங்க. பஸ் அங்கே போயிட்டு வடவழியில் போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வருவாங்க போல். இங்கெல்லாம் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு இடம் இல்லை போல். அதனால் அங்கே போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பங்க்குக்கு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி நிற்கிறேன். அப்படியே பஸ்ஸு வரதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே பஸ்ஸுக்குள்ளே ஏறி ட்ராவல் பண்ணிவிடுவேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை எஸ்என்பி ட்ராவல்ஸில் கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கடையை பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு மாதிரி கடையை திறக்க மாட்டேங்கிறாரு.
டிரைவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அப்படியே பக்தி பாட்டாக போட்டு முருகன் சாங்காக போட்டு அப்படியே ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாங்களா? இங்கே கோயம்புத்தூரில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம், திருப்பூர், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உள்ளே போக மாட்டாங்க, திருமங்கலம் டோலு அது வழியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக அப்படியே எட்டயபுரம் போய் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறாங்க. இதான் நம்ம பஸ்ஸு ஃபாலோ பண்ணுற ரூட்டு. எஸ்என்பி ட்ராவல்ஸு ஃபாலோ பண்ணுற ரூட்டு. இன்னொன்று ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை, அதுக்கப்புறம் வந்து அருப்புக்கோட்டை, எட்டயபுரம் அப்படி போகலாம். அது நேர்வழி. நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் அந்த டோலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி. ஏன்னா இந்த ரூட்டில் போனால் சீட்டு வந்து ஆகும்னு சொல்லி இந்த ரூட்டில் வந்து போகிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் தாங்க 1A கோயம்புத்தூர் வடவழியில் போட்டிருக்கேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பங்க்குக்கே வந்துட்டேன். அந்த முல்லை நகர் பெட்ரோல் பங்க் அங்கேயே வந்து நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ காந்திபுரத்தில் மட்டும் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னா 20 பேருங்க காந்திபுரம். அதுக்கப்புறம் ஹோப்ஸு, சிங்காநல்லூர், பாப்பம்பட்டி பிரிவு, சூலூர், பல்லடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா தேட்ரு, திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா தேட்ரு வந்து போர்டிங் கொடுத்துருப்பாங்க. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தாங்க அதிகம். சாத்தூர், கோவில்பட்டி பைபாஸு, அதுக்கப்புறம் வந்து கோவில்பட்டி உள்ளே போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டு இருக்குது, தூத்துக்குடி இருக்குது. திருச்செந்தூர் மட்டும் 23 பேருங்க. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ்என்பி ட்ராவல்ஸு. இங்கே கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு சூப்பர். ஆனால் இன்னும் யாரும் வரல, நான் தான் ஃபஸ்ட்டு போர்டிங். இனிமேல் தான் எல்லோரும் வந்து அவங்கவுங்க போர்டிங்கில் வந்து ஏறுவாங்க. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock காந்திபுரம் வந்துட்டோம். இங்கே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 9:15. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes அட்வான்ஸாகவே காந்திபுரம் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்க் HP பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்கேயே ஏறிட்டேன். செகண்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காந்திபுரத்தில் ஏறுறதுனால நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் இருக்கும், வரிசையாக போர்டிங் இருக்கும். நம்ம முன்னாடி உட்காந்து கேபின் எடுக்க முடியாது. திருப்பூர் தாண்டி பல்லடம் இல்லைனா திருப்பூர் தாண்டி என்னோட கேபினை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே விண்டோ சைடாக நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன லக்கேஜ் ஹோல்டரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. USB டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் ஒர்க் பண்ணுறதா இல்லையான்றது உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப் இது ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொடுத்துட்டாங்க. பக்கத்துலேயே வந்து அட்ஜஸ்டபிள் AC வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பக்காங்க. சீட்டோட ரெக்லைனிங் பார்க்கலாங்களா? சூப்பராக சாஞ்சிக்க முடியுது மக்களே, நல்லா பக்காவாக சாஞ்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டை வந்து நீங்கள் ரெக்லைனிங் பண்ணிக்கலாம். பக்காவாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக ஒர்க் ஆகுது மக்களே. என்னோடய மொபைலுக்கு நான் போட்டிருக்கேன், பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏசியோட கூலிங்லாம் பக்காவாக இருக்குங்க, நல்லா சூப்பராகவே இருக்குது. உள்ளே வந்துட்டோடனே அந்த கூலிங் வைஸ் எல்லாமே, சில்னஸ் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே காந்திபுரத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் வந்து போர்டிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. திருச்செந்தூரில் காலையில் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா 23. தூத்துக்குடி, சாத்தூர் பைபாஸு, கோவில்பட்டி இது எல்லாமே போர்டிங் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது திருச்செந்தூரில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் நிறைய பேர் இறங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நம்ம பஸ்ஸோட போர்டிங் பார்த்துடலாங்களா. டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவழி அங்கே தான் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. வடவழியில் டெய்லி நைட்டு 8:30 மணிக்கு எடுத்து அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அந்த ரோட்லேயே வடவழியில் இருந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று வரும், அந்த இடத்துல போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திபுரம் தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மில்ஸு, பீலமேடு, ஹோப்ஸு, அதுக்கப்புறம் சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், பாப்பம்பட்டி பிரிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூலூர், பல்லடம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போர்டிங்குன்றது சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் போர்டிங் இருக்குது. திருப்பூர் வந்து புஷ்பா தேட்டரு, தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்டிங் கொடுத்துருக்காங்க. டி போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாத்தூர், அதுக்கப்புறம் கோவில்பட்டி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. டி போர்டிங் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. இது போத் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, பர்த்தில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. எஸ்என்பி ட்ராவல்ஸில் இருந்து இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா. நான் வந்து கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ணுறேன். நான் ட்ராவல் பண்ணுறது சீட்டருங்க. சீட்டருக்கான டிக்கெட் ஃபேர் வந்து 463 ரூபா. நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பியோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணேன். எஸ்என்பி ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணேன். நீங்களும் பெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எஸ்என்பி ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் 463 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ண. 1 hour later.
கேரளாக்காரன் கரெக்டாக காமிக்கிறா இல்லையா? ஆமாம். அது மட்டும் கரெக்டாக இருக்கா? வண்டிலாம் ஒயிட்டாக தான் இருக்குன்னு கரெக்டாக கொஞ்சம் ரெடியாக இருக்குங்க எல்லாம். ஆமாம் ஆமாம். டைம் கரெக்டாக விடிய காலையில் 1:30 மணி ஆகுது மக்களே. நமக்கு ஒரு டிஎன் பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக கொடைரோடு டோல்கேட் தாண்டி எம்டிஎஸ் பேக்கரி இந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. ரைடை பற்றி சொல்லணும்னா சூப்பராக ஓட்டினாங்க. கரெக்டாக நான் பல்லடம் தாண்டி அங்கேருந்து என்னோடய கேபின் ஸ்டார்ட் பண்ணேங்க. இது வரைக்கும் நான் வந்து கேபின் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். சூப்பராக ஓட்டினார். நிறைய ஓவர்டேக்கு. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 75, 78 அது வரைக்கும் டச் ஆகுது. 80 தாண்டலை வண்டி, 80 தாண்டலை. நல்லா சூப்பராக ஓட்டினார். ஜாலியாக அப்படியே பேசிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பென்ஸ் இல்லை, அந்த சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் அப்படியே மிதந்துட்டு அப்படியே நல்லாயிருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பலூனு. ஸோ அதனால் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே தூங்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டேன். இதுக்கு மேலே தூங்கிட்டு காலையில் தூத்துக்குடி முடிஞ்சால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக திருச்செந்தூர் தான். ஓகேங்களா? இதுக்கு மேலே தூங்கிட்டு காலையில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். குட் நைட். எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டாங்கன்னா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி எனக்கு பசிங்க, அதனால் இந்த ஒரு கேக் வாங்கினேன். இந்த கேக்கோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 30 rupees ஆச்சு. 4 hours later. குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஷார்ப் ஆன் டைம் அரைவல் இன் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க. ஆன் டைம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா எஸ்என்பி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸு. உள்ள கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கரெக்டாக அந்த ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் உள்ளே போய் சூப்பராக தூங்கினேன். சீட்டில் தான் ட்ராவல் பண்ணேன். சீட்டில் ட்ராவல் பண்ணியும் உள்ள நல்ல ஒரு சூப்பரான தூக்கங்க. ஸோ ஆன் டைம் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் இல்லைனா திருச்செந்தூரில் இருந்து கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சிங்கன்னா எஸ்என்பி ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் மக்களே. இந்த vlog இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா. என்னோடய ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 9.5 தாராளமாக கொடுக்கலாம். அப்படி ஒரு பஸ்ஸுங்க, சூப்பரான பஸ்ஸு. நீங்கள் கோயம்புத்தூர் டு திருச்செந்தூர் இல்லைனா கோயம்புத்தூர் டு சென்னை ட்ராவல் பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றது நானும் பார்க்குறேன். ஓகேங்களா? டாடா.